ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே நீங்கள் அந்த முகாமில் போய்ட்டு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கான தீர்வுகளை ஒரே மாதத்தில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 21/5/2024 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, 18/12/2023 அன்னைக்கு தமிழக அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, அதாவது 13 துறைகள் 13 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 44 சேவைகள் குறித்து பொதுமக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த மாதிரி சேவை உங்களுக்கு தேவைன்னா இந்த முகாம் நடத்துகிறாங்க. முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான மனு கொடுத்தினா அதுக்கான கோரிக்கையை ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தேன் கிளியர் பண்ணுறாங்க. இது முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கு புறநகர பகுதிகளில் கிட்டத்தட்ட 2058 முகாம் பார்த்தா கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கான இதை பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ஆம் கட்ட முகாமாக அனைத்து கிராம ஊராட்சிகள் இருக்குது பாருங்கள், அங்கே இப்போ அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி மாநகராட்சி, நகராட்சியில் பண்ணாங்க. இப்போ 2ஆம் கட்டமாக கிராம ஊராட்சிகளில் இந்த சிறப்பு முகாம் நடத்துகிற தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. எப்போ நடக்க போகுது அப்படின்னா, வரும் ஜூன் 15 முதல் செப்டம்பர் 15 வரை இந்த முகாம் பார்த்து நடத்த போகிறாங்க. கிராம ஊராட்சி எல்லா கிராம ஊராட்சியிலையும் நடத்துகிறாங்க. ஸோ இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15க்குள்ளே தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மக்களோட மூல திட்டம் 2ஆம் கட்டமாக செயல்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம ஊராட்சிகளில் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவையை நீங்கள் பெற பாருங்க. ஜூலை 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் நடக்க போது மறக்காமல் கலந்துக்கோங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படி கீழே வந்தால் இந்த 2ஆம் கட்டத்தை என்னமான ஸ்கீம்லாம் நீங்கள் இது பண்ணலான்னா, எஸ்சி மற்றும் எஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது பிசி எம்பிசி டிபார்ட்மெண்ட், அந்த எல்லா நலத்துறை சார்பில் வர எல்லா திட்டத்துக்குமே நீங்கள் பார்த்தா மனு கொடுக்கலாம். அதேமாரி கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, எரிசக்தி துறை, உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகளிலிருந்து உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் தெரிவிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. 15 துறைகள் கொடுத்துருக்காங்க கிராம ஊராட்சிகளில். இதுக்கு முன்னாடி 13 துறை கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்து 2 துறை கிராம ஊராட்சிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தா வேளாண்மை, உழவர் நலத்துறை ஆட் பண்ணியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், அந்த மாதிரி துறைகள் பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகமாக பார்த்தா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவையை நீங்கள் பெற பாருங்க. ஸோ மொத்தமாக 37 மாவட்டங்களில் உள்ள 388 ஒன்றியங்களில் அடங்கியுள்ள 12,525 கிராம ஊராட்சிகளை ஏறத்தாழ 2,500 முகாம்கள் நடத்துகிற திட்டமிட்டிருக்காங்க. 5 ஊராட்சிகளை இணைத்து ஏறத்தாழ 20,000 மக்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் நடத்தணும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2,500 முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. 5 ஊருக்கு ஒரு முகாம் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த முகாமில் பெறப்படும் மனுக்களை பதிவு செய்திட துறை வாரியாக அறைகள் அமைக்கப்படும். அனைத்து மனுக்களும் முதல்வரின் முகவரி என்னும் வலைதளத்தில் பதிவு செய்யப்படும். அனைத்து சிறப்பு முகாம்களிலும் ஒரு பிரத்யேக இ-சேவை மையமும் ஏற்படுத்தப்பட்டு பதிவேற்றப்படும் மனுக்களுக்கு SMS மூலம் ஒப்புகை அனுப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அங்கேவே இ-சேவை மையம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முகாம்கள் நடைபெறுவது குறித்து குறும்படம் தயார் செய்யப்பட்டு உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரை மூலம் விளம்பரங்கள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ தங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த திட்டத்தில் பொதுமக்கள் கலந்துக்கோங்கன்றதை தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ மக்களோட முறைக்கான திட்டத்தை கிராம ஊராட்சிகளை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ கிராம ஊராட்சிகள் இருக்கவங்க உங்களுக்கு தேவையான சேவைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, இந்த முகாமில் என்னமான சேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எரிசக்தி துறை, தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புதிய மின் இணைப்பு வேணால் நீங்கள் தாராளமாக இந்த முகாமில் கலந்துக்கு உங்களுக்கான இதை நீங்கள் மனு கலந்து அளிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் புதிய கட்டண மாற்றங்கள் நீங்கள் வந்து டெரிஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் பண்ண போகிறீங்க, இபியில் உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். கூடுதல் மின்சுமை வேணும்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரெவென்யூ மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பட்டா மாற்றம் பண்ணணும், பட்டா உட்பிரிவு மாற்றம் பண்ணணும், நில அளவீடு செய்யணும், அந்த மாதிரி சேவைகளுக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதேமாரி வாரிசு சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கும் நீங்கள் மனு அளிக்கலாம். அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்காங்க பாருங்க, அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கட்டுமான வரைபட ஒப்புதல், சொத்து வரி, குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள், வர்த்தக உரிமம் வேண்டி இந்த மாதிரி கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் சேம் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த டேக்ஸ் வந்து பார்த்தா கட்டுறது, அந்த வரி விதிப்பில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதியோர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பென்ஷனுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கத்தான் தான் அந்த முகாம்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளி நலத்துறையை கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான ஐடி கார்டை அப்ளை பண்ணலாம், உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம், ஏதாச்சும் உபகரணங்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், கல்வி உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம், தொழில் பயிற்சிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நலவாரியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ புதுசாக நலவாரியத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், ரெனியூவல் பண்ணுறதுக்கு ரெனியூவல் பண்ணிக்கலாம், உதவித்தொகை ஓய்வூதியத்துக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கட்டுமான வரைபட ஒப்புதலுக்கு அப்ளை பண்ணலாம், நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு வேண்டி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு மனு அளிக்கலாம், புதுமை பெண் கல்வி திட்டம் அதுக்கான மனு அளிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை அதுக்கு நீங்கள் மனு அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், வீட்டு மனை இணைய வழி பட்டா தேவைப்படுறவங்க அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கடன் உதவி ஏதாச்சும் தேவைப்படுது, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா அதுக்கான மனுவை நீங்கள் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாட்கோக்கான லோன் உதவி, அது மட்டும் இல்லாமல் டாம்கோ கூட்டுறவு கடன் உதவி, மகளிர் சுயஉதவி குழுக்களின் கடன் உதவி எல்லாத்துக்குமான லோனுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி 15 டிபார்ட்மெண்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா வந்து ஸோ அந்த முகாம் மூலமாக வந்து ஏற்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவையான சர்வீஸை தாராளமாக நீங்கள் மனுவாக கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கோரிக்கை இருக்கோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் மூலமாக அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான கேம்பை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கான கேம்ப் வந்து நடைபெற போகுது. கண்டிப்பாக உங்களை கேம்ப் நடைபெற போகுதுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா வெப்சைட் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தா வெப்சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேம்ப் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, பட் ஜூலை மாதம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஊரில் எந்த பிளேஸும் உங்களுக்கான கேம்ப் நடக்குதுன்றதை தாராளமாக வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி நீங்கள் இந்த கேம்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் கொடுப்பாங்க, அந்த ரிசிப்ட்டில் உங்களுக்கான நம்பர் இருக்கும், அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெப்சைட் மூலமாக வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமான ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கையை நீங்கள் வந்து வைக்க பாருங்கள். இது வந்து இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு காணுவாங்க. ஸோ உங்களால் முடியாத கோரிக்கை ஏதாச்சும் வந்து இன்னும் ரொம்ப நாளாக வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க, நடக்காமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான கோரிக்கையை நீங்கள் வந்து வைக்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.